அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூன் 22ஆம் தேதி ஜப்பான் டோக்கியோ மாநகரத்தில் 23 நாடுக்கு வந்துட்டு டோக்கியோ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ஸோ எலெக்ஷன் அப்போ இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து போஸ்ட்டை காமிச்சிருக்காங்க, 1-2 நம்பர் போட்டிருக்கு. ஸோ யார் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட புகைப்படம், அவங்களோட நேம் இங்கே வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ ஓட்டு போடுறவங்க வந்து இந்த இது கான்டெஸ்ட் பண்ணுற பேர் வந்து பார்த்துட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு அது டைமிங் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் வந்துட்டு அவங்களோட நேம் எழுதி வாக்குப்பட்டியில் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். செலுத்திட்டு அதுக்கான ரிசல்ட் அன்னைக்கு இரவே எண்ணி யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்கள அறிவிச்சிருவாங்க. இதே வந்து இந்தியாவில் நடைமுறை இருக்கான அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லிட்டு ஓட்டு போடுறோம், ஆனால் ரிசல்ட் வந்து அன்றைக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு தான் சொல்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாலுமே பட் அதுக்கான ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கல. இந்த மாதிரி இந்தியாவிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.